ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரைட்டர்ஸ், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட். அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு பாணி கொண்டு வந்த ஒரு ஆக்டர் அண்ட் அ லவ்லி ஹியூமன் பீயிங். நான் புதுசாக அப்போது சென்னைக்கு வந்தேன், இப்போ பாம்பேலேருந்து 77. ஹிந்தி சினிமா, ஹிந்தி படங்கள், அங்கே இருக்கிற ஹிந்தியோட ட்ரெண்ட்லேயே இருந்து நான் இங்கே ஃபஸ்ட் டைம் இங்கே சென்னைக்கு வந்த உடனே நான் இந்த மாதிரி எக்ஸ்போஷர் டு தமிழ் சினிமா எனக்கு இல்லை. அங்கே பாம்பேயில் வெரி ரேராக தான் தமிழ் படம் வரும். ஆனால் இங்கே வந்த உடனே வாட் ஐ சா அந்த டைமில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே நடந்துகிட்டு இருந்தது. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சினிமா. ஒரு பக்கம் பாரதி ராஜா சார் சினிமா, பால்சந்தர் சார் சினிமா, இன்னொரு பக்கம் பாக்யராஜ் சார் வந்துட்டு இருந்தார், டி ராஜேந்தர் அவரோட படங்கள், ஸ்மால் ஃபிலிம்ஸ், நியூ டைரக்டர்ஸ், மகேந்திரன் சார். தட் இஸ் ஒரு இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் ஸோ மச் ஆஃப் சினிமா, ஸோ மெனி வித்தியாசமான கதைகள், மியூசிக். இளையராஜா சாரும் ஒரு அன்யூஷுவல் சவுண்டோட சினிமா வாஸ் சேஞ்சிங் அண்ட் சில கதையெல்லாம் அன்இமேஜினபிள். எல்லாமே தமிழ் சினிமா வாஸ் ட்ரெண்டிங், எவ்ரிவேர் இட் வாஸ் ட்ரெண்டிங். அந்த டைமில் நான் பார்க்கும்போது, ஒரு சினிமா பார்க்கும்போது, ரசிக்கும்போது ஒரு ஒரு தனி ட்ரெண்ட் பாக்யராஜ் சார் கொண்டு வந்தார். அவர் ஒரு காமன் மேன். இது நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு. அவரோட வாய்ஸும் ஒரு வித்தியாசமான வாய்ஸு. அவர் ஹீரோவாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்த டைமில் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையும் கொண்டு அந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் தியேட்டரை பார்க்க வேண்டிய படங்கள். முந்தானி முடிச்செல்லாம் அன்இமேஜினபிள் ரெஸ்பான்ஸ். நான் எனக்கு ஒரு நான் ஹீரோ படம் அது, நான் ஸ்டார் படம். பட் ஃபிலிம் பார்க்கும்போது வாட் ரைட்டிங் கேன் டூ, ஒரு ஸ்க்ரீன் பிளேனா என்ன, அவரோட அந்த டேலண்ட் வாஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். அந்த டைலாக் ஸ்டைல், அவரோட அந்த ஸ்க்ரீன் பிளேயோட சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் அப்படி இமீடியட்டாக ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும். ஒரு டைலாக்கும் கிளாப்ஸ் வரும், ஹியூமர் இருக்கும், எமோஷன் இருக்கும், ட்ராமா இருக்கும். ஸோ ஒரு சினிமாவே மாற்றிட்டார் அப்சல்யூட்லி. ஒரு 10-15 இயர்ஸ் அந்த டைமில் ஹி வாஸ் கைண்ட் ஆஃப் சினிமா ஹி வாஸ் டூயிங் வாஸ் ஜட்ஸ் ஆல் ட்ரெண்டிங். ஹிந்தியில் போய் பண்ணார் ஆக்ரி ராஸ்தா, அதுவும் சூப்பர் ஹிட் ஆகிடுது. அண்ட் ஹி டிட் நோ ஹிந்தி லாங்குவேஜ் சொல்லுவார், ஆனால் ஹி மேனேஜ்ட் இட். எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, அவர்கிட்ட ரொம்ப டவுன் டு அர்த்தாக இருப்பார். அவரோட இந்த டேலண்ட்டை அவரோட ரைட்டிங்கில் மட்டும்தான் தெரியும். யாராவது போய் கதையை சொன்னால் அவர் அந்த யோசித்து அந்த கதையில் அவரோட ப்ளஸ் மைனை சொல்லும்போதே யூ நோ தட் ஹீ ஹேஸ் தட் எபிலிட்டி ஆஃப் வாட் இஸ் குட், வாட் இஸ் ரைட்டிங், வாட் இஸ் த ட்விஸ்ட் அண்ட் டர்ன், எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் அவரோட ஸ்கிரிப்ட் இட் இஸ் லைக் பைபிள் ஃபார் எவ்ரிபடி. எல்லாருமே நாங்கள்லாம் சினிமா ஆரம்பிக்கும் போது பாக்யராஜ் சார் எப்படி அவரோட படம் எடுத்தார், அவரோட ஸ்க்ரீன் பிளேயை பற்றி. ஒரு பக்கம் பஞ்சு சாரோட சினிமா, பாரதி ராஜா சார் சினிமா, பால்சந்தர் சார் சினிமா, பாக்யராஜ் சார் brought his own identity. ஒரு ஸ்க்ரீன் பிளே கிங்னே ஒரு பேர் வந்தது அவருக்கு. அண்ட் கதை அதனோட புதுசாக கண்டென்ட்டும் ரொம்ப டவுன் டு அர்த்தாக இருக்கும், ரொம்ப ப்ரில்லியன்ட். அதில் சாங்ஸையும் கொண்டு வந்தார், அதுவும் சூப்பர் ஹிட்டு. ஐ திங்க் ஹீ trended like anything. He was a man who created an absolute wonderful cinema that time. And as an actor, இன்னும் அவரோட ஃபிலிம்ஸ் அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ரொம்ப கேஷுவலாக ஒரு டவுன் டு அர்த்தாக இருக்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கு என்னென்னா, நான் இப்போது மகாலிங்கபுரம் டச்வுட் அப்பார்ட்மெண்ட்ஸ்னு ஒரு ஸ்ட்ரீட், ராம்நாத் ஸ்ட்ரீட்டில் இருந்தேன். எனக்கு நேர் எதிரில் தான் அவரோட வீடு இருந்தது. ஸோ நான் அப்பப்போ பார்ப்பேன், மீட் பண்ணுவேன். ஒரு நேபர் ரைட்டர் அவர். ஸோ என்னோடய சினிமா அப்போ நான் பண்ணின அண்ணாமலை, பாஷாலாம் பார்த்து பாராட்டுவார். ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கீங்க சுரேஷ், கீப் இட் அப் சொல்லுவார். ப்ளஸ் மைனஸ் நான் கேட்பேன், சிரிப்பார், பார்க்கலாம் யூ ஆர் டூயிங் வெல், கண்டினியூம்பார். இப்போ கூட ரீசெண்டாக என்னோடய சாருகேசி படத்துக்கெல்லாம் நான் போய் கதையை சொல்லி அவரோட ரெஸ்பான்ஸ் எல்லாம், அவரோட சில 2-3 ஃபைன் பாயிண்ட்ஸ் சொன்னார். அதை நான் இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 50 years வாட் இஸ் டன் டு சினிமா இஸ் அன்இமேஜினபிள். அண்ட் அவருக்கு இன்றைக்கி ஒரு பெரிய பாராட்டு விழா பண்ணுறதா கேள்விப்பட்டேன். ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் இட். மோர் தேன் தட், அவரோட சினிமாவை நம்ம பொக்கிஷமாக வி ஷுட் ப்ரிசர்வ் இட். திஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள், நியூ டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த படத்தை பார்க்கணும், ஸ்டடி பண்ணணும் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஹீ கிரியேட்டட் தோஸ் மேஜிக்கல் ஃபிலிம்ஸ். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட், ஃபைனஸ்ட் screenplay writers I have ever seen his films. I studied it. And I'm so happy that he's completed 50 years in cinema. I wish him many more years of continuous film making and acting. Thank you so much.